மைடியர் குடிச்சாத்தான் ரிலீஸ் பண்ணும்போது கூட படத்தை வாங்கிட்டேன்றது டாக் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆனால் யார் வாங்கினாங்கன்னு தெரியாது. எல்லாருமே இருக்காங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். சரவணன் சார் அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டார். ஏதா சார் இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு கூட அது வந்து வேல்யூ இல்லை. டப்பிங் படம் அந்த படத்தை வந்து 40 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த முட்டாள் வாங்கினான்னு தெரியாது. நான் சொல்கிறேன், சார் முட்டாள் கிட்டாலெல்லாம் நீங்கள் எங்கே கோச்சிக்கிறீங்க? சார் நான் தான் சார் அந்த முட்டாள். அதனால தான் நான் கேட்குறேன். அது வந்து எனக்கு அதில் பொட்டன்ஷியாலிட்டி தெரியும். நிச்சயம் அந்த படம் கலெக்ட் பண்ணுன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கு. அப்போ வந்து ஆனால் ரஜினி சாரோடவே ஜாஸ்தி பிஸ்னஸ். ஆமாம், அப்போ நான் ஆமாம், ஏன்னா ரஜினி சாருக்கு தமிழ்நாடு வந்து 36 lakhs தான். அப்போ 84ல் சொல்கிறீங்க நீங்கள்? அது 84ல் 80, ஆமாம் 83, 84ல் அந்த இதில் வந்து பிரேக் பண்ணி இது 40 லட்சம் போது யாராக இருந்தாலும் கேட்பாங்கல்ல. ஏன்னா டாப் மோஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் பிரேக் பண்ணி இன்னொரு படம் வருதுன்னும் போது அதே மாதிரி ஆந்திராவுக்கும் வாங்கினேன். அதுவும் ராமாராவ் தான் இப்போ டாப் மோஸ்ட். அங்கே என்டி ராமாராவ் அவருடைய வேல்யூ விட அதிகமாக நான் பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணது அந்த நேரத்துலேயே வந்து மைடியர் குடிச்சாத்தான் வந்து பண்ணிச்சு.